நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிறீர்கள் நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்று ஒவ்வொரு குறளை காணொளி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குறள் 1330 குறளிலே 306வது குறளாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குறளாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. அதற்கு 3 உரைகளும் நல்ல உரைகள் அமைய பெற்றிருக்கின்றது. முதலிலே நாங்கள் குறளை காண்போமாக இருந்தால், சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் ஏமப்புனையைச் சுடும். சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் ஏமப்புனையைச் சுடும் என்பதாக அமைய பெற்றிருக்கின்றது. முதலாவது நாங்கள் உரையை பார்ப்போமாக இருந்தால், இந்த குறளுக்கான முதலாவது உரையை காண்போமாக இருந்தால், சினமெனும் சேர்ந்தவரை அழிக்கும் நெருப்பு ஒருவனுக்கு இனம் இன்பத்தொப்பத்தையும் சுட்டழித்து விடும். சினமெனும் சேர்ந்தவரை அழிக்கும் நெருப்பு ஒருவனுக்கு இனம் இன்பத்தொப்பத்தையும் சுட்டழித்து விடும் என்பதாக அமைய பெற்றிருக்கின்றது. நாங்கள் ஒரு சினம் கொண்டவர்கள், அதாவது கோபம் கொண்டவர்களாக, பொறுமை இழந்தவர்களாக இருப்போமாக இருந்தால், அந்த கோபம், அந்த நெருப்பு எங்களை அழிப்பது மட்டுமல்லாமல் எங்களுடைய சுற்றத்தார், என்னுடைய உறவுகளையும், நாங்கள் சொல்வோம் ஒரே தோணியிலே பயணிக்கின்றோம் என்று எல்லோரையும் அது அழித்து விடும் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் ஏமப்புனையைச் சுடும் என்ற குறளுக்காக இலகுவான உரைநடையிலே அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், சினம் கொண்டவரை அழிக்கக்கூடியதாக சினமெனும் தீயே இருப்பதால் அது அவரை மட்டுமன்றி அவரை பாதுகாக்கும் தோணி போன்ற சுற்றத்தையும் அழித்துவிடும். சினம் கொண்ட நாங்கள் கோபம் கொண்டவர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால், அந்த கோபமெனும் தீயே எங்களை அழித்து விடுவது மட்டுமல்லாமல் எங்களோடு பயணிக்கின்ற, ஒரே தோணியிலே ஒன்றாக பயணிக்கின்ற உறவுகளையும் சுற்றத்தையும் அது அழித்து விடும் என்பதாக கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. ஒரு கோபம் கொண்டவர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் நாங்கள் மட்டுமல்ல, எல்லா உறவுகளையும் அது பாதிக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் இந்த சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் ஏமப்புனையைச் சுடும் என்ற குறளுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், சேர்ந்தவரை கொல்லி எனப்படும் கோபம், சேர்ந்தவரை கொல்லி எனப்படும் கோபம் சேர்ந்தவரை மட்டுமல்லாது சேர்ந்தவருக்கு துணையாக இருப்பவரையும் எரித்துவிடும். அதாவது கோபம் கொண்டவர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் எங்களை மட்டுமல்லாமல் எங்களோடு இணைந்து பயணிக்கின்ற எல்லோரையும் அது சுட்டெரித்து விடும் என்பதாக சாலமன் பாப்பையனுடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. உண்மையிலே இன்றைய குறள் எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை தந்திருக்கின்றது. நாங்கள் ஒரு கோபம் கொண்டவர்களாக, சினம் கொண்டவர்களாக, நாங்கள் ஒரு பொறுமை இழந்தவர்களாக நாங்கள் நடப்போமாக இருந்தால் எங்களை அழிப்பது மட்டுமல்லாமல் எங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கின்ற எங்களுடைய உறவுகளுக்கும் எங்களுடைய சுற்றத்தாருக்கும் அதே நிலைமைதான், அதே சுட்டரிக்கும் என்பதாக அமைய பெற்றிருக்கின்றது. இன்றைய குறள் நல்லொரு குறளாக அமைய பெற்றிருக்கின்றது. எங்களுடைய கோபத்தை நாங்களே அடக்கி நல்லவர்களாக சமுதாயத்திலே வாழ வேண்டும். நாங்கள் வாழ்வது மட்டுமல்லாமல் எங்களோடு பயணிக்கின்றவர்களையும் நல்ல வழியிலே நாங்கள் ஒரு பொறுமைசாலிகளாக நாங்கள் பயணிப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இன்றைய குறள் அதைத்தான் சொல்லியிருக்கின்றது. அழகான ஒரு குறளாக அமைந்திருக்கின்றது. சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் ஏமப்புனையைச் சுடும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குறளை சந்திக்கலாம்.